ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறது விஜிஆர் ட்ரிம்மர். அதாவது மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா விஜிஆரில் V270 மாடல் நம்பர். ஸோ இந்த ட்ரிம்மரோட அன்பாக்சிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதோட ஒர்க் எப்படி இருக்க போகுது, இது என்ன வேரியேஷன்ஸ் ஆஃப் ஹேர் ட்ரிம்மர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் யூஸ் நம்ம பண்ண வேண்டியது. அதாவது நம்ம ஒரு சலூன் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சலூனுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கக்கூடிய மிஷின் தான் இந்த மிஷின். ஸோ இது செல்ஃப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் யூஸும் பண்ணலாம். பட் கொஞ்சம் லிட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டான ஒரு வெயிட் கொஞ்சம் அதில் தெரியும். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நீங்கள் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணலாம். உங்கள் சலூனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதோட ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த டீட்டெயிலாக இந்த அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாக்ஸோட ஓப்பன் வந்து உங்களுக்கு கீழே இருந்து இப்படி மேலே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா டைட்டாக இருக்குப்பா. ஸோ பாக்ஸோட ஃபினிஷ் பாருங்கள், உள்ள பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த பாக்ஸோட ஓப்பனிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டா இப்படி மேலே இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இதோட இந்த மிஷின்ஸோட மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம், இது என்னென்ன அப்படிங்கிறது, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் லென்த்து சார்ட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே சூப்பராக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதை பார்த்தே நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வந்து ஒரு மேட் இது கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன டோர் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி ஓரமாக வச்சுருவோம். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம்மர் இப்படி தான் இருக்குது. ஸோ பாக்ஸ்க்குள்ளே ட்ரிம்மர் இப்படி வச்சுருக்காங்க. ஸோ இதை நான் எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட்டு ட்ரிம்மர் நான் வெளியில் எடுப்பேன். வெளியில் எடுத்துகிட்டு ஸோ மிஷினை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம் லேட்டராக. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த டோரை எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுருவோம். ஸோ பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விஜிஆர் அவுட்லெட்டில் நம்ம வாங்கினதுனால உங்களுக்கு விஜிஆரோட வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. விஜிஆரோட வாரண்ட்டி கார்டு இதில் இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்ல கொஞ்சம் வெயிட்டாகவும் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை அப்படி கொஞ்சம் ஓரமாக வைப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினுக்கு விடுறதுக்கு ஆயில் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஐட்டமாக இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு இது சொல்லுவாங்க இல்லைங்களா, கேபிள். ஸோ சி கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் பேஸில் கொடுத்துருக்காங்க. ஒயர்டாக இல்லாமல் நல்லா த்ரெட்டில் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபேடிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, திக்கான ஃபேடிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெட்டீரியல் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான் இது, ஸ்ட்ராங்கான ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வளைச்சல் நெளிச்சல் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ப்ரஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதை இப்படி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால் மிஷினில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரியான கிளிப்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக இருக்குது, நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிளிப்பர்ஸ் எல்லாமே வந்து கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நம்பர் ஆஃப் கார்ட்ஸ், அதாவது 1 2 3 4 5 6, அதாவது 3 நம்பர்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மர். ஸோ அதனால் உங்களுக்கு 0.5 1.5 அடிஷ்னலாகவே கார்டு வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. இந்த கிளிப்பர் அந்த மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நார்மலாக சும்மா ஒரு பேசிக்காக கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. உங்களுக்கு கிளிப்பர்ஸு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி தின்னாக இல்லாமல் சும்மா நல்லா திக்காக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதாவது 1னா அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது 0.5, அதுக்கப்புறம் 4.5, அதாவது அந்த மாதிரி மென்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி இருக்குது. பட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் எக்ஸஸாக நீங்கள் வந்துட்டு பிளேட் ஆட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணி பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு ஷார்ட்டரில் இருக்குன்றதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கார்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாக்ஸ் அப்படி ஓரமாக எடுத்து வச்சுருவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பேஸ் ஃபஸ்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ சார்ஜிங் பேஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நல்லா திக்காக இருக்குது, கொஞ்சம் நல்ல வெயிட்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா காம்பேக்டாக செட் பண்ணிக்கலாம், ரொம்ப சாயக்கூடாத அளவுக்கு நல்லா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விட்ற ஹேர் இதில் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேடிங் ப்ரஷ். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி ஃபேடிங் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ரொம்ப ஒரு மாதிரி தின்னாக இல்லாமல்
கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம நார்மலாக யூஎஸ்பி கேபிளில் வந்து ஒயர்டாக வரும். ஸோ ஒயர்டாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு த்ரெட் பேஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே திக்காக நல்லா இருக்குது. ஸோ கார்ட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா 6 நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5, அதாவது 0.5, ஆஃப்டர் தட் 1, அதுக்கப்புறம் 2 அண்ட் 2க்கு முன்னாடி நீங்கள் 1.5 நம்ம வச்சுக்கலாம். ஸோ 0.5, 1, 1.5, 2, 3 அண்ட் 4. ஸோ 4 நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து இதில் வந்து 4 நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்தமாக 6 நம்பர்ஸ் இருக்குது. 2 பிளேடு வந்து பார்த்திங்கன்னா 2 கார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.5 அண்ட் 1.5. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இது வரைக்கும் குவாலிட்டியாக இருக்குது. பார்க்க எல்லாமே சூப்பராக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. மெட்டீரியலும் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மிஷினை பற்றி பார்க்கலாம். ஸோ மிஷின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஹியர் இதுதான் நம்மளோட மிஷின். ஸோ VGR V270 மாடல் நம்பர். ஸோ நீங்கள் ஆன்லைன்லையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மிஷின் வந்து நல்ல வெயிட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க மிஷினில். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. மிஷினில் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாமே மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேட்டாகவும் கொஞ்சம் நல்லா திக்கான மெட்டீரியலாக இருக்குது. ஸோ சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா திக்காக இருக்குது. ஒரு வெயிட் வந்து கொஞ்சம் லைட்டாக எனக்கு தெரியுது. பட் அப்படி வெயிட் இருந்தால் தான் மெட்டீரியல் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ரொம்ப லைட் வெயிட் இருந்தது அப்படின்னா ஸ்லைட்டாக கீழே வந்தால் கூட அந்த பேனல் எல்லாமே பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் இது அந்தளவுக்கு இல்லை. கொஞ்சம் நல்லா மெட்டல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ட்ரிம்மர். ஸோ இது வந்து க்ளோசர் கொடுத்துருக்காங்க. பிளேட் க்ளோசர் இருக்குது இதில். ஸோ பிளேட் க்ளோசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மிஷின் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாங்களா? இப்போது இங்கே வந்து ஸ்விட்ச் ஆன் பட்டன் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இப்படி ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்டில் ஆன் ஆகுது. ஸ்லைட் செகண்ட் தான், ரொம்ப இல்லை. ஆஃப் பண்ணால் உடனே ஆஃப் ஆகாமல் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்லோ இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க பாருங்கள், ஆன் பண்ணால் ஒரு ஃபியூ செகண்டில் தான் ஆன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்பர்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலாகவே உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன், அதாவது எவ்வளோ நேரம் மிஷின் ரன் ஆகும் அண்ட் எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 97% இருக்குது மிஷினில். ஸோ ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா 9000 ஆர்பிஎம்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட் ட்ரிம்மர் அப்படின்னு வரும்போது ஒரு 9000 ஆர்பிஎம் ஸ்பீடு இருந்ததுனா தான் நம்மளால் ஃபேட் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபினிஷில் கொடுக்க முடியும். ஸோ ஸ்லோவான ஒரு ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்ம ஒரு ரெகுலர் ட்ரிம்மருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ரிசல்ட் தான் வந்து இந்த ட்ரிம்மர்ஸ் கொடுக்கும். பட் இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்திங்கன்னா 9000 ஆர்பிஎம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பீடு தான். ஸோ ஃபேட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம வாங்குகிற ட்ரிம்மரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போது லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ஒரு கால்குலேஷனில் தான் வந்து ட்ரிம்மர் வந்து நமக்கு லிவர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த லிவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5, அதுக்கப்புறம் 0.8, 2.0 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கார்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது அதை நீங்கள் 1.5க்கு கொண்டு வரதுக்குள்ள அந்த மிடில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்பர்ஸ் எல்லாமே அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 0.8, 0.7, 0.6, 0.5 ஸோ இந்த மாதிரி பேக்லேருந்து அப்படியே நம்ம கொண்டு வரலாம். ஸோ இது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஒரு பிகினர்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளேட் பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பிளேடு வந்து பவுடர் கோட்டிங் பிளேடு உங்களுக்கு. ஸோ அதிகமாக ஹீட் ஆகாது. அப்படி இன்கேஸ் ஹீட் ஆனாலும் வந்து நம்ம லைட்டாக லூப்ரிகன்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வைப் பண்ணாலே அந்த ஹீட் கண்ட்ரோல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மிஷின் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளாஸான ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹேர் கட் பண்ணிவிட்டு அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மிஷினில் எனக்கு பர்சனலாக நான் சொல்லணும் அப்படின்னா சீரியஸ்லி வந்துட்டு ஒரு WMark பிராண்டில் நம்ம வாங்கும்போது இல்லை வாலில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு சீனியரில் கொடுக்க வேண்டிய ஃபினிஷிங் வந்து இந்த ட்ரிம்மரில் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம மிஷினை பற்றி நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்டோம். ஸோ இந்த மிஷின்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் அப்படியே பாக்ஸ் பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இதில் வந்துட்டு எனக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக நான் சொல்லணும் அப்படின்னா இன்னும் நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. மிஷினை பற்றிலாம் அந்த மீட்டர் வால்ட் இதை பற்றிலாம் சொல்கிறதுல வந்து இன்னும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. பட் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்த்து நான் சொல்லிடுறேன்.
ஸோ மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா V270. இன்புட் வந்து 5 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, 5 வாட்ஸ். அதுக்கப்புறம் 1A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹார்ஸ். சார்ஜிங் டைம் வந்து 3 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரன்னிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 250 மினிட்ஸ். ரன்னிங் டைம் வந்து 250 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் அசசரிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துட்டோம். அவரோட காஸ்ட் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 8699 வருது. அதாவது எம்ஆர்பி ரேட் வந்து 8699 ரூபா. ஸோ நீங்கள் விஜிஆர் அவுட்லெட்டில் போய்ட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 30 to 35% கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் அவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ப்ரைஸும் வந்து அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நம்ம வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பாக உண்டு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இதை நான் அகைன் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் மூலிமா நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்து நான் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.